ஹலோ கைஸ், ஐம் அருண். அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் டிராபிக்கல் ஐலாண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பகுதி ரியோ கிராண்டே ரைஸ் எனப்படும் கடலுக்கு அடியில் உள்ள எரிமலை பகுதி. இந்த இடத்துல ரெட் கிளேவை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரெட் கிளே எர்த்தோட சர்ஃபேஸில் எர்த்தோட நிலப்பரப்புல ஹை டெம்பரேச்சர் மற்றும் மழை பெய்யும் என்விரான்மெண்ட்ல தான் இந்த ரெட் கிளே உருவாகும். இந்த ரெட் கிளே கடலுக்கு அடியில் உருவாக சான்ஸே இல்லை அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரெட் கிளே இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ரிசர்ச்சர்ஸ் அனலைஸ் பண்றாங்க. அதன் மூலம் 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வால்கனோ எராப்ட் நின்றதுக்கு அப்புறம் அட்லாண்டிக் கடலுக்கு நடுவே இந்த டிராபிக்கல் ஐலாண்ட் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட்ல ரெட் கிளே உருவாயிருக்கு அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. காலப்போக்குல டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்னால இந்த டிராபிக்கல் ஐலாண்ட் கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கு. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.